கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 28வது அத்தியாயம் பத்ரு களம். சிரியா வர்த்தகத்தை சிறப்புடன் முடித்து பெரும் பொருட்குவியலுடன் அபு சுஃபியான் வரும்போது முன்னர் சென்ற வர்த்தக குழு மதினத்து முஸ்லிம்களிடம் சிறைப்பட்ட செய்தி தாக்கியது. அபு சுஃபியானுக்கு கோபம் குடியேறி அச்சத்தில் அகம் வியர்த்தது. வர்த்தகப் பொருள்களை பாதுகாக்க ஓர் படையை அனுப்ப மக்காவிற்கு ஆட்கள் மூலம் அஞ்சல் செய்தார். மக்கத்தவர்களோ கொள்ளை போய்விட்டதாய் கொந்தளித்தனர். வீட்டிற்கு ஒருவராய் பேராயுதம் பூண்டனர். அபூஜஹலின் தலைமையில் ஆர்ப்பாட்ட ஒலி எழுப்பி மதீனா நோக்கி பாய்ந்தனர். ஆயுதம் தரித்த அடர்ந்த படையொன்று வருவதை அண்ணலிடம் ஒற்றர்கள் பற்ற வைத்தனர். தோழமை நட்சத்திரங்களுடன் ஆலோசனை ஒளியை அண்ணல் பரிமாறிக்கொண்டனர். போர் மூண்டால் இஸ்லாத்திற்காக உயிரை விடவும் உவப்பாய் இருக்கிறேன். வீர முழக்கத்தை முதலில் மொழிந்தார் அபூபக்கர். மலர்ந்த முகத்தினராய் ஆதரவாளர்கள் பக்கம் திரும்பிய போது, நீங்கள் ஆணையிட்டால் ஆழ்கடலிலும் விழ ஆர்வமுடன் இருக்கிறோம். ஆதரவு முழக்கங்கள் அண்ணலுக்கு புதிய வலிமையை தந்தது. மார்க்கத் தலைமையை ஏற்று வந்த அண்ணலின் தோளில் போர்ப்படை தலைமையும் புதிதாய் அமர்ந்து கொண்டது. தம்மை சார்ந்தோருக்கு பாதுகாப்பளிப்பது தார்மீக கடமையாகிவிட்டது. ஆண்டவன் அருளொன்றே பாதுகாப்பாய் புறப்பட்டனர். வெற்றி அல்லது வீரமரணம் எனும் நெஞ்சுறுதியே அண்ணல் அணியினரிடம் பற்றுடன் பற்றி கொண்டது. அண்ணலின் படை பத்ர் என்னும் இடத்தில் இளைப்பாற இறங்கியது. மக்கத்து குறைஷி படைகள் பத்ரின் மறுமுனையில் முகாமிட்டிருப்பதை ஒற்றர்கள் உரைத்தனர். இதற்கிடையில் மக்கா திரும்ப எண்ணிய அபு சுஃபியான் மதீனத்தவர்கள் அருகில் இருப்பதை உணர்ந்து தம் பயணப் பாதையை மாற்றி மக்கா நகர் நோக்கினார். அபாய எல்லையை தாண்டிவிட்டதாய் அபு சுஃபியான் உணர்ந்து இனி பாதுகாப்பு படை திரும்பிவிடலாம் ஆலோசனை அறிவித்தார். குறைஷி படைத்தலைவர் அபூஜஹலோ ஆலோசனை தென்றலை அலட்சியம் செய்து போர் புயலுக்கு புது காரணம் போதித்தார். போர்க்கடலுக்கு புறப்பட்ட பிறகு வெற்றி மீனை பிடிக்காமல் வெளியேறுவதா? கைக்கெட்டும் வெற்றிக்கனியை பறிக்காமல் வெறுங்கையுடன் திரும்புவதா? ஆள்பல அகங்கார போதை தலைக்கேற போர்வெறி கூச்சல் கும்மாளம் போட்டது. முஹம்மதுடன் போர் தொடுப்பதே முடிவான முடிவென்று தம் படையினரிடத்து வீரிய வெறியை அபூஜஹல் ஆழ விதைத்தான். அண்ணலின் பாசறை மணற்பாங்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு எதிரி படையினரை ஒற்றறிந்து வந்தது. குறைஷியரின் எண்ணிக்கை குறையாமல் 1000 கொண்டிருப்பதாய் தெரிந்தது. மக்கத்து இதயமாய் மதித்தவர்களெல்லாம் போர்க்கவசம் பூண்டதும் புரிந்தது. முஸ்லிம்களின் முகாம் முன்னேற முகம் பார்த்து நீரூற்று இடங்களை தத்தெடுத்து கொண்டது. அன்று பெய்த மழையின் சப்தம் புழுதி ஓசையை மறைத்து அமைதியை ஆதரித்தன மணல்வெளிகள். இஸ்லாமியர்களுக்கு நீர் சேமிப்பு மலை வரலால் நிறைவை தொட்டன. இருந்தபோதிலும் எதிரிகளுக்கும் நீர் வார்த்து போர்ச்சூழலிலும் மனிதாபிமான பயிர் வளர்த்தனர். அண்ணல் தம் படையினரை உறக்க உடையை உடுத்தி கொள்ளச் செய்தனர். அண்ணல் விழிகளோ ஆண்டவன் அருள் கோரி விழிப்பை போர்த்தி கொண்டன. வைகரை வாசலில் தம் படையினருக்கு விழிப்பை விருந்து வைத்து தொழுகையின் தூய்மையில் நனைந்த பின்னர் போரின் புனிதத்தை போதித்தனர். எதிரிகளின் தாக்குதல் அழைப்பு விடுத்த பின்னரே அமைதியை அணிந்து கொண்டு தாக்குதல் தொடர வேண்டும் என போரில் கூட புதுமையை புகுத்தினார். அண்ணலின் படையோ வீரம் மின்னும் 313 வீரர்களை கொண்டிருந்தது. குறைஷிய படைகள் மீது பார்வை செலுத்திய அண்ணலின் விழிகள் ஆண்டவனின் அருள் வலிமையை கோரி நின்றன. இறை அருளின் இறுக்கம் இதயத்தில் இருக்கும்போது அண்ணலின் அச்சக்குளிர் அகன்றுதானே போகும். மோதல் தாக்குதல் முன்மொழிய குறைஷிய வீரன் களத்தில் குதித்தான். வாட்களின் பேச்சுக்கள் அதை வழிமொழிந்தன. போர் முழக்கம் பேரிரைச்சலை தொட்டது. போர் புரவி புறப்பட்டு விட்டது. வாள் வீச்சுக்கள் வலிமையை உச்சரித்தன. அம்பின் வேகங்கள்
அவயங்களை சோதித்தன. கொள்கை பிடியில் வேர்விட்ட போர்க்களத்தில் உறவினர்களே உருண்டனர். தந்தையோடு தனையனும் அண்ணனோடு தம்பியும் இரத்தப் பாசமின்றி இரத்தம் கசிந்தனர். வெற்றி அல்லது வீரமரணம் எனும் நெஞ்சுறுதியே அண்ணல் அணியினரிடத்து அழுத்தமாக அமர்ந்து கொண்டது. அண்ணல் அணியினரின் ஆவேச தாக்குதல் குறைஷிய படைகளுக்கு அச்ச காயங்களை அதிகப்படுத்தியது. அண்ணல் அணியினரின் எண்ணிக்கையை பார்த்து எக்காலமிட்டவர்கள் ஈடுகொடுக்க முடியா எதிர்ப்பினை கண்டஞ்சி துக்கங்கொண்டவர்களாய் தடம் பார்த்து தப்பி ஓடத் தொடங்கினர். அண்ணல் அணியினரின் வாழ்வீச்சில் குறைஷி படைத்தலைவன் அபுஜஹில் மரணத்தை உடுத்தி கொண்டான். தந்தை பெற்ற வெகுமதியை பார்த்த தனையன் இக்ரிமாவிற்கோ கொப்பளித்து கோபம் வேர்க்க அண்ணல் அணி வீரர் ஒருவரின் தோளில் வெட்டிவிட்டார். தொங்கும் கை தொல்லை கொடுத்ததால் தானே பித்தறிந்துவிட்டு ஒற்றை கையுடன் சுற்றி சுற்றி சமர்புரிந்தார் சளைக்காத அண்ணலின் தோழர். சோராத வீரர்களின் பாசறையாய் அண்ணல் அணி மின்னியது. குறைஷியர் 70 பேர்களும் அண்ணல் அணியின் 14 வீரர்களும் யுத்தக் கடலில் மொத்தமாய் மூழ்கினர். எண்ணிக்கையால் குறைந்தவர்கள் இறை நம்பிக்கையால் நிறைந்தவர்கள் எண்ணிக்கையில்லா படையினரையும் சின்னாபின்னமாக்க முடியும் என்பதை அண்ணல் அணியினர் நிரூபித்து வெற்றியின் பதக்கத்தை பற்றி கொண்டனர்.